சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? பாத்தியால கூத்த, நம்ம காலையிலே கிளம்பிட்டோம். இவங்க இன்னும் கிளம்பிட்டு இருக்காவ. எப்போ போகிறது? எம்புட்டு நேரம் ஆகும்னு தெரியல. என்னத்தானே சொல்கிறது? நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்னும் கிளம்புன பாடில்லை. சும்மா ஒரு சேலையை உடுத்திட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமானே. மாப்பிள்ளை வீட்டில் வர கிளம்பிட்டாவளா என்னன்னு தெரியல. இவங்க கிளம்புனா தானே நம்ம அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்க முடியும். இவங்களே இன்னும் கிளம்பாமல் இருக்காவ. என்னத்த சொல்ல? எதுக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? கிளம்பி வர வேண்டாமா? நாங்களாம் கிளம்பியாச்சு, உங்கள் மாவுளுக்கு தான் இன்னும் கிளம்பல. இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில் 5 மணிக்கு கிளம்பியாச்சு, மணி 8 ஆகுது. இன்னமும் அந்த சேலையை கொடுத்துருங்க. என்னன்னு சொல்ல நான் உங்களா? அதான மதினி, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பக்கூடாதா? ஒரு இடத்துக்கு போகும்போது காலில் இப்படி சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். புது பொண்ணுன்னா சேலை கட்ட லேட் ஆகும். சாதாரணமாக நாங்களே சேலை கட்ட லேட் ஆயிரும். இப்போ சொல்லுவான் வேணும், அவள் பார்த்து பயந்துடாமல் கட்டிட்டு வருவான். அது வரைக்கும் உட்காந்து தான் இருக்கணும். என்ன செய்ய? சரி, சின்ன பிள்ளையாவது கிளம்பிச்சா? அவளும் கிளம்பியிருப்பான், நேரம் கிளம்பிட்டு தான் இருப்பா. ரெண்டு பேரும் சேலை கட்டிட்டு வருவாளுங்க. எங்க மதினி அவளைக்கானா? அவன் தான் கிளம்பிட்டு இருக்கா. பிள்ளையில தான் வர சொல்ல போயிருக்கா, வந்துருவாப்ப. என்ன மதினி காரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் வேற காலங்கத்தால் பேண்ட்டு சட்டையும் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு அப்படியா? நாங்கள் சேலை மடிப்பு எடுத்து கட்ட வேணாமா? எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? அந்த மடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இது ஒரு காரணமா மதினி? இத்தனை வருஷமா சேலை கட்டுறீங்கல்ல, இது ஒரு காரணம்னு சொல்லாதீங்க. அதானே, என்ன சுந்தரி இதெல்லாம் ஒரு காரணமா? நீ தான் சீக்கிரமா எல்லாத்தையும் கிளம்ப சொல்லணும். நீயே இவ்வளோ காரணம் சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ல? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். அப்பா இந்தா உங்கள் மாவளே வந்துட்டால, நீங்களே கேளுங்க. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. என்ன சத்தியா, கிளம்பியாச்சா? சித்தப்பா கிளம்பியாச்சு. சரி, நீ கிளம்பிட்ட. எங்க உன் தங்கச்சி? அவ இதோ வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்காளா, தூங்குறாளா? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போமா, இனி போய் நீ அவளை எழுப்பி கிளப்பி கூட்டிட்டு வர. என்னத்த உங்களை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பான். போனதானே கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, இந்த சேனலில் நான் எப்படி இருக்கேன் அதை சொல்லாமல் இருக்கீங்களே. உனக்கு என்னடா தேவதை மாதிரி இருக்க. சரியா சொன்னடா. மா நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கேன்? நான் என்னன்னு சொல்ல, அதான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாவளே. ஏன் கண்ணே பற்றும் போல தாயி. வந்ததும் சுற்றி போட்டுறணும். இனி அவளும் கிளம்பி வந்துடுவாள, அவளையும் சேர்த்து தான் சுற்றணும் பார்த்துக்க. சரியா சொன்னேக்கா. என்ன ஒரே ஒரு குறைதாம்மா சத்தியா? ஐயோ என்னாச்சு சித்தி? சேரியில் எதுவும் ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கலையா என்ன? அதெல்லாம் அம்சமாக வச்சிருக்கடா தங்கம். அப்புறம் என்னாச்சு? என்ன குறை? ஆமாடி, இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டுக்கலாம்ல. ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் இன்னும் மல்லிகைப்பூ நல்லா வச்சுக்கலாம்லடா. தலை நிறைய வச்சாதான் நல்லாயிருக்கும். ஐயோ சித்தி, எந்த காலத்தில் இருக்கீங்க? இதுதான் அழகாக இருக்குது பாருங்க. ஆமாம், இதுதான் அழகாக இருக்குன்ட்டு கல்யாணத்துக்கு இப்படியே உட்காந்துடாதடி. அவள் சொல்கிறது கரெக்டு தானே. இன்னும் கொஞ்சம் பூ வச்சுட்டு போகலாம்ல. வேண்டாம்மா, இது நல்லா தானே இருக்குது. ஈவினிங் அலங்கு வைப்போம்ல, அப்போ வைக்கலாம். அப்படி போனதை எடுத்து வந்துடுறேன்டா, கொஞ்சோட வைடா. உங்களுக்கு என்ன, இப்போ பூ தானே வைக்கணும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா பூவும் எடுத்துகிட்டு வாங்க. நான் போய் ஒருத்தி தலையில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவள் சொன்னதை கேட்குறா, நீ எங்கே கேட்குற? சரி, கிளம்பி நிற்கிற பிள்ளைய போட்டு படுத்தாதீங்க. ஒன்று சொல்ல விட மாட்டீங்களே. சரிம்மா, நீ போய் பாப்பா கூட்டிட்டு போ. மாமா, அவள் காலேஜ் போயிட்டு இருக்கா. அவளை இன்னமும் நீங்கள் பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் பொம்பளை பிள்ளைய வளர்ந்து காலேஜ் போனாலும், என் கல்யாணமே பண்ணி அதுகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தாலும் எங்களுக்கு அதுக்கு குழந்தை தான். உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, என்னமோ போங்க. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அதை செய்யுமா முத? சரிங்க சித்தப்பா. இப்போயே அவளுக்கு ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு தர மாட்டா. என்னத்த சொல்ல, எங்கே போய் யாரோட சண்டை எடுத்து கிடக்க போகிறாளுகளோ. பிள்ளையில கண்ணு வைக்காதியா. அதானடா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. ஏக்காய் வாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துல நின்று பேசுவோம். அங்கே தான் யாரும் நம்மளை எதுவும் கேட்க முடியாது. அங்கே தான் நம்ம ராணி. எங்கம்மா? வேற எங்க? நம்ம வீட்டு கிச்சனு தான். அதுவும் சரிதான், வா போவோம். இவங்க எப்போ மவுளுகளை கிளப்பி கூப்பிட்றாங்களோ அப்போ நம்மளும் கிளம்பி போகலாம். சரிக்கா, வாங்க போவோம். சரி, சும்மா நார்மலாக சுடிதார் போட்டு போயிருந்துருக்கலாம். இந்த அக்கா பண்ணுற வேலை இருக்கே.
சேரீ கட்ட சொல்லி கொடுத்தாங்க. நார்மல் சேரீயாவது கொடுத்துருக்கலாம். இந்த சேரில் என்னடா மடன்னு கெட்டவே முடியல. மேலே கூட எப்படியும் மடித்து பெரட்டி முடிச்சிட்டேன். கீழே தான் ஒன்றுமே பண்ண முடியல. குனிஞ்சா மேலே இருக்கிறது உருவுது. என்னடி பண்ணிட்டு இருக்க? வா, ஒன்று தான் தேடிட்டு இருக்கேன். இங்கே பாரு, என்ன சரியா ஆக மாட்டேங்குது. ஏ லூசு, ஒழுங்கா மடிப்படுத்த சரியா முன்னாடி ஏன்டி இப்படி எடுத்து வச்சிருக்க? நீ நார்மலாக சாரி கட்டுவ தானே, அப்புறம் என்ன? ஆமாம் கட்டுவேன். நார்மலாக சும்மா லேசான சாரிலாம் கட்டிடுவேன். இதை பாரு, மடன் இருக்கு. எப்படி கட்டினாலும் மடிப்பே விழுவ மாட்டுது. ஏ லூசு, ஃபஸ்ட்டு கீழே ப்ளீட் எடுத்துட்டு தானடி மேலே எடுத்துருந்துருக்கணும். ஏதோ ஒன்று, மேலே சரியாயிட்டல, கீழே மட்டும் எனக்கு சரி பண்ணி விடுவான். இல்லைனா வேண்டாம், உனக்கு எது கஷ்டம்? நீயும் சாரி கட்டியிருக்கலாம். கீழே உட்காந்து எழுந்திரிச்சா உனக்கும் ப்ளீட்லாம் ஒரு மாதிரி கசங்கிரும். நான் சுடிதார் மாட்டிட்டு வந்துடுறேனே, அதுதான் சூப்பராக இருக்கும். ஏய் இருடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணி விட்றேன். ஷியோரா? ஷியோர் வரேன் இரு. இங்கே பாரு, கீழே உட்காந்து இருந்துச்சா உனக்கும் ப்ளீட்லாம் ஒரு மாதிரி கசங்கள் ஆயிரும். அப்புறம் நீ பார்க்க நல்லாவே இருக்க மாட்டா, பார்த்துக்கோ. அதை நான் பார்த்துக்கிறேன்டி. சரி, அப்போ உன் இஷ்டம், வா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேடம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டிங்க. என்னால் சரி பண்ண முடியலக்கா. சரி சரியாயிட்டல, ஓகே தானே? ஓகே தான். சரி நீ எலும்பு. இந்த அவ்வளோதாண்டி, ஒரு நிமிஷம் இரு. முடிஞ்சு போதுமா? இனி ஜுவல்ஸ் போட்டுட்டு பூ எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுட்டு கீழே வந்துடுறியா? போகலாம். சரிக்கா, வந்துடுறேன், போகலாம். சரி இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன? நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓ வாழ்க்கையா என் வாழ்க்கையான்னு வந்தா நீ ஓ வாழ்க்கையை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும், சரியா? என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ உன் லைஃப்பை மட்டும் என்றைக்கும் யாருக்காகவும் எனக்காகவே இருந்தாலும் விட்டுறக்கூடாது. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. உனக்கு புரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் சித்தார்த்தை விட்டு கொடுக்கக்கூடாது, சரியா? எந்த இடத்துலையா இருந்தாலும் தைரியமாக பேசு, ஓகே? நான் எதுக்காக அவரை விட்டு கொடுக்கணும்? நீ ஏக்க இப்போ புரியாத புதிராக பேசிகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒன்று வேணும்னு தோணுச்சுன்னா அடம் பிடிக்கவும் செய்யணும். அதை அடைகிறதுக்கு நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும், சரியா? எனக்கு புரியலை. இங்கே பாரு, புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி, யாராவது உன்னை ஏதாவது சொன்னால் நீ திரும்பி எதிர்த்து கேளு. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சரிக்கா, ஞாபகம் வச்சுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நான் அழுக மாட்டேன், எதிர்த்து பேசிடுவேன். ஓகே. சரி, நீ பூவெல்லாம் வச்சுட்டு கீழே வந்துடுறியா? சரி, நீ போ, நான் வரேன். சரிடி. உன் பிள்ளைகள் இன்னமா கிளம்புதுங்க? சும்மா ஓம்பளின்னு சொல்லிட்டு தெரியாதியே, பேச்சுக்கு தான் அவனுங்க ஏன் பிள்ளைய. ஆனால் பாசம் பூரா உங்ககிட்ட தான் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பொம்பளை பிள்ளைய கூட நேரம் கிளம்பிருக்குங்க. இவனுங்க பாரு, இன்னும் கிளம்பி வரக்கானா. மூணு ரகம். யாரை சொல்லி என்ன செய்ய? என்னம்மா கிளம்பிட்டியா? நீயாச்சும் கீழே இறங்கி வந்தியே? எங்கே மதினி, நித்யாவை காணா, நீங்கள் மட்டும் வந்திருக்கிய? மதினி, நித்யா அவங்க கூட வருவா, நான் வரல பார்த்துக்கங்க. ஏன் மதினி, நீங்கள் ஏன் வரல? எனக்கு கொஞ்சம் உடம்பே சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. நான் வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? வா போயிட்டு வருவோம். தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, தலையெல்லாம் பாரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தால் சரியாயிரும். நீங்கள் நித்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அதான் நித்யா வராளே. சரி மதினி, அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ? ஆமாம் மதினி, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி மதினி. சரி, அப்போ நித்யாவது கீழே சீக்கிரமாக வர சொல்லலாம்ல? இதோ கிளம்பிட்டப்போ வந்துடுவா. சரிங்க மதினி. என்ன உட்காந்துட்ட? எம்பிட்டு நேரமாக நின்றுட்டு இருக்கிறதே, ஏன் உட்காரக்கூடாது அவங்க முன்னாடி? நான் உன்னை உட்கார வேணான்னு சொல்லல, நின்றுட்டு தானே இருந்தா, திடீர்னு உட்காந்துட்டே, அதான் கேட்டேன். ஏங்க, நான் ஒன்றும் குமரி கிடையாது. நின்றுட்டே இருந்தால் கால் வலிக்குதுல, அதான் சித்த உட்காந்துக்கிறேன். சரிம்மா, பேச்சு மட்டும் எப்படி வாய் வலிக்காம பேசுற? இங்கே பாருங்க, சிவனே உட்காந்துருக்கேன், நான் பாட்டுக்கு தான் இருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கிட்டுறீங்க. இப்போத்தே மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கு பார்த்துக்க. என்ன நக்கல் பண்ணுறீங்களா? எனக்கு என்ன நக்கல் பண்ணுற வயசாமா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட பசவு வாங்கினதானே அன்னைக்கு நாளே போன மாதிரி இருக்கும். இருக்கும். அத்தை, என்னம்மா கிளம்பிட்டியா? அத்தை கிளம்பிட்டேன். ஏம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், சேலை கட்டிட்டு வரக்கூடாதான்? சரி, சேலையை கூட விடு, இதுவும் நல்லாத்தே இருக்குது. தலையை வந்து சீவி பின்னி பூனை வச்சுட்டு வரக்கூடாதா? ஏன் அத்தை, இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்குது. என்னத்தான் நல்லா இருக்கப்போ. இந்த இருக்கு, பொம்பளை பிள்ளையே கிளம்பி வந்துட்டு இன்னும் இவனுங்க வரக்கானா. எதுக்குப்பா காலையிலேயே உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க? கேப்பா, ஏன் கேட்க மாட்டா? எம்புட்டு நேரம் மட்டும் கிளம்புவீங்க? நீ வந்துட்ட, எங்க உன் பொண்டாட்டி காணா? இதோ வந்துட்டேன் மாமா. நல்லா தானே வந்துட்டேன்னா, இப்பயும் மூஞ்சி இப்படி வச்சிருக்கா? ஏ நிலா, என்ன
நீ ஏன் அண்ணியன் மாதிரி நடந்துக்கிற? நான் அண்ணியன் மாதிரி நடந்துக்கிறேனா? சரி, அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நல்லா தானே கிளம்பி வந்த. நான் கிளம்பி வந்தது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் என்ன ஒரே கலரில் போட்டுருக்கீங்க? அவ போட்டிருக்க ப்ளூ கலர் வேற, நான் போட்டிருக்க ப்ளூ வேற. ஏதோ ஒன்று, ரெண்டும் ப்ளூ தானே. சரி, இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, எனக்கு இந்த ஷர்ட் பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போட்டோம், நீயா போட்டிருக்க? நான் தானே போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, எதுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே கலரில் போட்டிருக்கீங்க? இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல நிலா. ஏதோ சின்ன கோ இன்சிடென்ட், அதுக்கெல்லாமா இவ்வளோ கோவப்படுவாங்க? ஸ்ரீ, இது கோவம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கோவம்னு சொல்லுவீங்களோ திமிருன்னு சொல்லுவீங்களோ, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீங்கள் என்ன ஏன் சாரி கலர்ல மேட்ச் பண்ணி போட்டிருக்கீங்க? அவள் தாவணி கலரில் தானே மேட்ச் பண்ணி போட்டிருக்கீங்க. ஏன் நான் வேணும்னே பண்ணல. வேணான்னு தான் பண்ணியிருக்கீங்க தெரியுதே. ஏன் நிலா உயிர் எடுக்கிற? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுல, அப்புறம் என்ன? ஏண்டி, நான் என்ன அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? நீ தாண்டி புரியாம உளறிட்டு இருக்க. ஜஸ்ட் கோ இன்சிடென்ட், அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான்டா, நம்புடா. அவ்வளோதானா? அவ்வளோதாண்டி சொல்லும், நம்பு. சரி, ஓகே. வேரின்றி விதையின்றி விந்தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் என்ன இங்கேயும் ரொமான்ஸா? காலையிலேயே வாடா. என்ன நிலா, உன் புருஷனுக்கு மேட்சா நீ தானே போட்டு வரணும், பக்கத்தில் போட்டிருக்காங்க. இது அவளுக்கு தெரியாதாக்கும். இவன் வேற ஏற்றி விடுறான். எப்படித்தான் எனக்குன்னு வாரானுங்கன்னே தெரியல. அதைத்தான் மாமா நானும் கேட்டுட்டு இருந்தேன். கோ இன்சிடென்ட்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், அப்படிதான் சொன்னாரு. என்னமோ பெருசாக பண்ண போகிறான். டே செல்வா, இவெல்லாம் டைவர்ட் பண்ணிடு, இல்லை இந்த அரவக்காடு நம்மளை வச்சு செய்யும். அது ஏன் நிலா? சொல்லுங்க. என்னண்ணே முன்னெச்சரிக்கையா? ஆமாடா, உன்கிட்டலாம் அப்படி இருந்தால் தானே தப்பிக்க முடியும், இல்லாட்டி கொளுத்து போட்டு விட்டுறியே. என்ன அது கொளுத்தி போட்டு விட்டுறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா நில்லு. சரி சரி, பொழைச்சு போங்க. ஒன்றை சொல்லி குத்தம்லடா, எல்லாம் என் நேரம், வேற ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் வந்துட்டீங்க. இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை மட்டும் எங்கே போனேன்னு தெரியல. டே சித்தார்த்து, என்னம்மா? ஏன்னா உனக்கு கலரே கிடைக்கலையா? ஏன்டா இந்த கருப்பு கலர் போட்டு வந்திருக்க? ஏம்மா, இதுக்கு என்ன நல்லா இல்லையா? நீ என்ன கலரில் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும்யா. அப்புறம் என்னம்மா? ஏழை இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறான். நல்ல தேசியத்துக்கு போகும்போது கருப்பு கலர் ஏயா போட்டு வருவாங்க? எந்த காலத்துலமா இருக்கீங்க நீங்களா? போடாங்கிட்டு, நீயும் சரி இந்த செல்வா பையனும் சரி, அவன் இப்படித்தான் நிச்சயத்துக்கு போட்டிருந்தியா கருப்பு கலரை. இப்போ நீ போட்டாந்துருக்க. என்ன செய்ய காத்திருக்கீங்களா? போங்க. ஏம்மா, அவன் பண்ணா அவனை மட்டும் திட்டுங்க, என்னையும் எதுக்குமா சேர்த்து திட்டுறீங்க? வேற எதுக்கு? கம்பெனிக்கு தான். ஏழை அவன் வாரானா என்ன? வருவாருப்பா, வேஷ்டிலாம் கட்டணும்ல, லேட் ஆகும்ல. ஏழை இந்த பிள்ளைய சேலையிலையும் தாவணியிலையும் கட்டிகிட்டே வந்துருச்சுங்க. அவன் என்னடி ஒரு வேஷ்டி கட்டுறது கடையை முட்டு நேரம் ஆக்குறியான்? வருவாருப்பா, புது மாப்பிள்ளையில, அதான் ஷென்ட்லாம் போட்டு வருவார். இப்போ நானும் ரெடி, போகலாம். ஏழை எம்புட்டு நேரம்? நான் அப்போவே கிளம்பிட்டேன்ப்பா, ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு இருந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்னே? என்னடா? இல்லை, இப்பயே கல்யாண கிளம்ப முகத்தில் தெரியுது. ஏன்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருண்டா. அவருக்காவது இப்பதான் தெரியுது, நீ எப்ப பாரு அந்த கலையோட தானே தெரியுற. எதே உங்களை விடவா? உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? எதுக்கு பேசுறீங்க? போடா பைத்தியம். அதான் உங்க கூட பிறந்துட்டேல, அப்புறம் பைத்தியமா தானே இருக்கணும், வேற எப்படி இருக்க முடியும்? சரியா சொன்னீங்க மாமா. அது எப்படிடி எனக்குன்னு வந்து சேருவீங்களா? சும்மா இருங்க மாமா, நீங்க வேற. பரா, சார்லேருந்து மாமாக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க. இவன் ஒருத்தன். நடக்கட்டும் நடக்கட்டும், நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நீங்க நடத்துங்க. தேங்க்ஸ் மாமா. சரி, உங்ககிட்ட நீயும் சரி அவனும் சரி ஒண்ணுதான். சரி, தொணன்னு பேச வேணாம், கிளம்புவோமா? அவங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு போயிட்டாவலாம். வாங்க நம்மளும் கிளம்புவோம் சீக்கிரமா. பேசிட்டே இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும். சரிங்கப்பா. ஏக்கா, அங்கே பாருங்க நம்ம பிள்ளையில 2 பேரும் ஒன்றா நிற்கிறாளுங்க. இங்கிட்டு தள்ளி தள்ளி வந்து நில்லுங்கனாலும் கேட்குறாளுங்களா? அதானேம்மா, பார்க்குற நம்ம கண்ணே பற்றும் போல. அடுத்தவ கண்ணே சொல்ல முடியுமா? பார்க்குறவ எப்படி பார்ப்பாளோ? 2 பிள்ளைகளும் ஒன்று சினாப்பில் இருக்குண்டுவாளுங்க. ஆமாக்கா, வீட்டில் போய் 2 பேர்த்தையும் சுற்றி போட்டுருணும் பார்த்துக்கோங்க. ஆமாம், சும்மா சுற்றக்கூடாது, உப்பு மிளகாலாம் வச்சு சுற்றி அடுப்புக்குள்ளே போட்டுறணும். ஆமாக்கா, வீட்டுக்கு போனதும் அதே வேலை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தி கண்ணு மாதிரி ஒருத்தி கண்ணு இருக்காது இல்லையா? அப்புறம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்.
ஆமாம்மா, அதைத்தான் செய்யணும். இவங்க 2 பேரும் போய் என்னன்னு செய்யறாக்கா வெளியே? அதானம்மா, இன்னுமா வராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து? என்னத்த சொல்லக்கா, எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருக்கிறது? எப்போ வருவாங்களா? வருவாங்கடி, என்ன அவசரம்? நீ ஏன் இப்போ சிரிச்சிட்டு இருக்க சம்மந்தமே இல்லாம? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி வா, அந்த சைடு போய் சும்மா நடக்கவாது செய்யலாம். சரிடி, இரு அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி சொல்லு, சீக்கிரமா போகலாம். அம்மா. என்ன சத்யா? அம்மா நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரோம். ஏம்மா, துணி கடையில் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தெரியாமல் இங்கே நில்லுங்க. ஏம்மா, ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் நிற்க சொல்றதியே? ஏண்டி அப்போ நீ பார்த்த வேலை தானே? ஏண்டி எவ்வளோ சும்மா நிற்க விடாம அங்கேயும் இங்கேயும் அலக்கடிக்கிற? ஐயோ சித்தி, அவளாம் சொல்லலை, எனக்கே இங்கே நிற்க போர் அடிக்குது, அதான் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்ட்டு. சரி பார்த்து போங்க. சரிங்க பெரியம்மா. இங்கே பாருங்க, கடையெல்லாம் கூட்டமாக இருக்கும், சுற்றி பார்க்க போறீங்கன்னா பார்த்து போகணும். அங்கே இங்கேயும் சுற்றிட்டு தெரியாமல் சீக்கிரமாக வந்துடணும், சரியா? சரிம்மா, எத்தனை தடவை சொல்லுவீங்கம்மா? நாங்கள் சின்ன குழந்தைகளா? ஏடி, சின்ன குழந்தைய கூட பார்த்துக்கலாம், உன்னைய பார்த்துக்கிற முடியாது. ஏம்மா நீ வேற? சித்தி அவளை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீயும் பத்திரமா இருக்கணும், சரியா? ஏம்மா, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்காமா பறந்து வந்திருக்கோம், பத்திரமாருன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன இப்படி அசால்ட்ட சொல்லிட்ட? பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா உங்களை கரை சேர்க்குற வரைக்கும் நாங்கள் அடி வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் தெரியணும், பார்த்துக்க. சரியா சொன்னம்மா, ஆனால் இது இவளுகளுக்கு புரியுமா? சரிம்மா பார்த்துக்குறோம். சரிம்மா, அப்போ கீழே போனீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு கீழே போய் எம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னுமா வராவ? என்னன்னு கேட்க சொல்லுப்போ. அங்கெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியாதுமா, அவங்க வந்தாதான் இங்கே வந்துருவாங்கல்ல, அப்புறம் என்ன? அவ கிடக்கா சித்தி, நான் கேட்டு சொல்கிறேன். சரிம்மா போ. ரொம்ப பெருசாக இருக்கு எனக்கா? ஆமாடி, ரொம்ப பெருசு தான் போல. சொல்லுங்க மேடம், கேக்குது. எங்க இருக்க? நீங்க சொன்ன இடத்துல தான் நிக்கிறேன். அவ எங்க இருக்கா? இதோ என் கண்ணு முன்னாடி. முடிச்சிருவல? ஷுவர் மேடம். மேம், ஆனா கூட இன்னொரு பொண்ணு இருக்காளே. நான் அனுப்பின பொண்ணோட போட்டோ இருக்குதானே உங்ககிட்ட? இருக்கு மேடம். அவளை மட்டும் எப்படியாவது அவ தனியா வருவான், அப்ப தூக்க அவளை. சரி ஓகே, எதுவும் பிரச்சனை வந்துடாதே, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு. சொல்லுங்க மேடம். இங்க பாரு, அவ தனியா இருக்கும்போது மட்டும்தான், அவ கூட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளை தூக்கணும், சரியா? என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமா? அவ கூடவே ஒருத்தன் தெரியுமா, குட்டி போட்ட நாயை விட மோசமா. அவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான், கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவ கிட்ட போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன். இல்லைன்னா என்ன ஆகும் மேடம்? டேய் முட்டாள், அவகிட்ட நெருங்கணும்னு நினைச்சாலே உன் சங்க அறுத்துருவான். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய ஆளாவன்? அவன் சிபிஐடா. சிபிஐயா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே? வராது, நான் தான் இருக்கேன்ல, நான் சொன்னதை மட்டும் செய். அவனை எப்படியாவது நான் டைவர்ட் பண்றேன், அதுக்கப்புறமா நீ அவளை தூக்கினா போதும். சரிங்க மேடம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? இதோ என் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா, இன்னும் நகரல. சரி நீ பாத்துக்கோ, நான் போன் வைக்கிறேன். சரிங்க மேடம். இவன் என்னக்கா முகமுடி கொள்ளக்கார மாதிரி போட்டுட்டு தெரியுறான்? இப்போ இப்படி தண்ணி போட்டுட்டு தெரியுறானுங்க, கேட்டா ஸ்டைலா. இது என்ன ஸ்டைலு, கேவலமா இருக்கு பார்க்கவே. இதை போய் அவங்ககிட்டே சொல்றியா? சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன், நல்லாவே இல்லைன்ட்டு. அடுத்த தடவை போட மாட்டான் இல்லையா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டி. ஏன் இப்படி போனா நமக்கு என்ன? அதுவும் சரிதான். இவன் என்னக்கா கண்ணு தெரியாத கபோதியா இருப்பானோ? நேரா வரான். அக்கா பார்த்து. டி பொறுக்கி, அறிவில்லை உனக்கு? கண்ணு எங்கட பார்த்துக்கிட்டு வர, நேரம் வந்து இடிக்கிற பரதேசி நாயே. சாரிங்க, தெரியாம இடிச்சிட்டேன். எதை தெரியாம இடிச்சியா? கவனிக்கலங்க. ஏண்டா கவனிக்காம இடிச்சிட்டு தான் நின்ன இடத்துல நின்றுட்டு இருக்கியா? நீ கவனிக்காம இடிச்சிருந்தா இடிச்ச உடனே சாரி கேட்டுருந்துருக்கணும். சாரி கேட்ட நிமிஷம் தள்ளி நின்றுக்கணும். வேணும்னே இடிச்சிட்டு. இங்க பாருங்க, தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றேன். தெரியாம இடிச்சியா? இதே மாதிரி உன் அக்கா தங்கச்சிய என் வீட்டு ஆம்பளை போய் இடிச்சிருந்தா சும்மா இருப்பியாடா? என்னடி வாய் ரொம்ப திமிரா பேசுற? தெரியாம இடிச்சேன்னு சொல்றல, விஷம் போக வேண்டியதானே? என்ன சொன்ன? இங்க பாரு. என்ன? முதல்ல தள்ளி நில்லுடா. என்ன விட்ட ஓரம் நடிச்சிட்டு இருக்கீங்க? இடிக்க தானே செஞ்சேன், என்னமோ தப்பா நடந்துக்கிட்ட மாதிரி. இங்க பாரு, நாக்கு இழுத்து பிடிச்சா அறுத்து போடுவேண்டா. நீங்க என்னடி உத்தமி மாதிரி நடிக்கிற? ஏன்னா சென்னையில போய் ரூம் போட்டு ஒருத்தவங்க கூட தங்கியிருந்தீங்க, தெரியாதா? உனக்கு எப்படா தெரியும்? உண்மைதானே, அப்புறம் ஏன் சீன் போடுறீங்க? ஆமாண்டா, அவன் கூட தான் இருந்தேன், எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன்டா. அவன் என் புருஷன், உனக்கு என்ன? ஏண்டி கல்யாணமே ஆகல, அப்புறம் என்னடி உனக்கு புருஷன்? முதல்ல தள்ளி நில்லுடா. தள்ளி நிக்கலன்னு வச்சுக்கோயேன். யாரு நீ? அக்கா, அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அம்மா போலாம். இல்லடி இவனா, நீ சரியான ஆம்பளை இருந்தா அந்த முகமுடிய கலெக்டரா பார்க்கலாம். நான் ஆம்பளே என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு டைம் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏய் நில்லு. யாருக்கா இவன்? எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன்.
சரி வா போகலாம். ம் சரி. சத்யா, அக்கா மாமா இங்கே பாரு, இங்கே நடந்தது எதையும் சொல்ல வேண்டாம். ஏன்க்கா? வேணாண்டி, நம்மளே நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? ம் சரிக்கா. என்னாச்சு சத்யா, மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை மாமா, உங்களை பார்க்கல, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டா. நீங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, அதான் நீங்கள் வரமாட்டீங்களோன்னு பிள்ளை பயந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை. நல்லா சமாளிக்கிற பார்த்துக்க. எங்கே அவங்களெல்லாம் காணோம், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அவங்களாம் சேரீ செக்ஷன்ல இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் சுற்றி எப்படி பார்க்கலான்ட்டு. எல்லாரும் வந்திருக்காங்களா மாமா? ஆ வந்திருக்காங்களே, வாழை தவிர. எது? ஆமாம்மா, அவன் கிளம்பும் போது யாரோ கால் பண்ணி வர சொல்லிட்டா பார்த்துக்க. கிளம்பி போயிட்டான். போய் தானே சொல்கிறீங்க? வாங்கிட்ட போய் சொல்லி என்ன போகுது? எதுக்கு வரலையா? எனக்கு என்னம்மா தெரியும், அவன்கிட்டயே கேளு. சரி நான் போகிறேன். அக்கா நீங்கள் பேசிட்டு வரீங்களா? நான் போகிறேன். சரிடி பார்த்து போ, சரியா? சரிக்கா நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவே உங்கள் தம்பி வரலையா? அதெல்லாம் வந்திருக்கான். அப்புறம் எங்க அவகிட்ட அப்படி சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான். அவ தேட போறா பாருங்க. சரி, எல்லாரும் அங்கே புடவை எடுத்துட்டு இருக்காவ. நீங்க 2 பேரும் இங்கே என்னடி பண்ணீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொன்னேல சுத்தி பக்கம் தான் வந்தோன்ட்டு. ஓயாம கேட்டான், எத்தனை தடவை கேட்டாலும் அதான் பதில். அதுக்கே மேடம் கத்துறீங்க? பின்ன ஓயாம கேட்டதே கேட்டான், அப்ப கோவம் வரும்ல. நீ இந்த சேலையில செம்மையா இருக்கு தெரியுமா? இது அதான், இந்த சேலையில செம்மையா இருக்கு தெரியுமா? அப்பாடா, ஒரு வழியை சிரிச்சுட்ட போ. என்ன விடுங்க, நீங்க தான் ஆளு கலக்கலா வந்திருக்கீங்க. நான் என்ன வெறும் வேஷ்டி ஷர்ட் தானே போட்டிருக்கேன். அதான் அழகா இருக்கீங்களே. இப்படி நான் உன்னை அழகா இருக்கேன்னு சொன்னதுனால நீ சொல்றியோ? அதுக்கெல்லாம் சொல்லல, உண்மையிலே நீங்க அழகா தான் இருக்கீங்க. சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். சாரி செக்ஷன் போலாமா? எதுக்கு? எடி வேற எதுக்கு? சாரி செலெக்ஷன் பண்ணதான். ஓ, நிஜமா செலெக்ஷன்ல இறங்கிட்டீங்களா? நீ தானே சத்யா கேட்ட? ஆமா ஆமா. போமா சத்யா. ம் போலாங்க. இப்படியே சிரிச்சுக்கிட்டே வா. தயவு செஞ்சு முன்னாடி வச்சிருந்தேன், நான் வரும்போது அப்படிலாம் மூஞ்சி வச்சிடாத. ஏங்க என்னாச்சு? ஏன் சத்யா சிரிச்சாதானே அழகா இருப்பா? அப்ப சிரிக்கலன்னா அழகுலேன்றீங்க? ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. சும்மா தான் சொன்னேன், வாங்க போலாம். சரிம்மா வா. பார்த்தீங்களாக்கா பிள்ளைகள? பார்த்தேம்மா பார்த்தேன். நம்மளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாவோ, அவ்வளோதான். சரியா சொன்னீங்க மதினி, நம்ம பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். அவங்களுக்கு பிடிச்சதோ அவங்களே எடுத்துக்கிறட்டும். ஆமாம், கெட்ட போகிறது அவங்க தானே. வீட்டுக்கு போனதும் மாப்பிள்ளையை சுற்றி போடுங்க மதினி. 2 பேரும் ஒன்றா இருக்கிறதே பூரா பார்த்துட்டு போகிறாளுங்க. எவ கண்ணும் சரியில்லை பார்த்துக்கோங்க, கொல்லி கண்ணு. போனதை சுற்றி போட்டுறேம்மா. ஆ சரிங்க மதினி. ஏன் சத்யா இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஏதாச்சும் ஒரு சேலை எடு. ஏங்க இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க. சரி, அப்பா அந்த சைடு கிடக்கு போற, அதை எடுவேன். அதோ அங்கிட்டு இருக்கே, அதா? ஆமா, அதை எடுத்து போடு பார்ப்போம். இதுல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கா பாரு. ஏங்க இது புறம் கலர் மங்களா இருக்குங்க. கட்டினா தானே சத்யா நல்லா இருக்கான்னு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் நீ. பாரு. சரி, அப்போ இது வேண்டாமா? வேண்டாம். சரி, அப்போ அந்த சைடு கிடக்கிறத எடுக்கிறேன்னா? ஆ சரி எடுங்க. இதை பாரு, இது எப்படி இருக்கு? இதுல பாதி கலர் பிரைட்டா தான் இருக்கு. பிரைட்டாக தான் இருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கலையே. பிடிக்காத மூஞ்சி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காக்கும். நான் சாரியெல்லாம் ஒன்றும் பார்த்து சிரிக்கல, உங்களை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற? இல்லை, இப்போ பாரு சைலண்ட்டாக அமைதியாகவே இருப்பீங்க. எதுவும் நானாக கேட்காம எதுவும் பேசவும் மாட்டீங்க. இப்போ என்னடானா சாரியெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்து போடுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. அதான் பார்த்துட்டே இருக்கேன். சரி சரி, நீ பார்த்தது போதும். இது வேணுமா வேண்டாமா? வேற எதை எடுக்கிறேன்? வேறு எதுவும் எடுங்க, இது வேண்டாம். சரி, இது ஓகேவா? வேண்டாம். இது? இதுவும் வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம், தூக்கி போடுங்க. என்னடி எடுக்கிறதுக்குள்ளேயும் தூக்கி போடுன்ற? வேணாம், தூக்கி போடுங்க. இது ஓகேவா? சூப்பராக இருக்கு. எப்பா, ஒரு வழியும் வாயிலிருந்து நல்லா இருக்குன்னு வந்துருச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஓ, அப்போ நல்லா இருக்கான்னு உனக்கே தெரியல, டவுட்டு தான். சொல்லுங்க, நல்லா இருக்கா? உனக்கு என்ன கலரில் சாரி கட்டினா நல்லா தான் சத்தியா இருக்கும். சரி அப்போ ஓகே. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தாம்மா. சரி ஓகே, அப்போ இதே பில் போட சொல்லிடுங்க. இனியவளே, உனது இருவிழி முன்பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக. ஹலோ, டேய் எங்கே இருக்க? சொன்னேன்ல நாயே, முகூர்த்தத்துக்கு சாரி எடுக்க போகிறாங்கன்னு. டேய் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், நீ வரியா எப்படி? அதுக்குள்ளேயுமா? ஆமாடா வந்துட்டேன், நீ எப்படி வரியா? என்ன வரேன்டா, அதுக்குள்ளே உன்னை யாரோ வர சொன்னது? ஏன்டா என்னாச்சு? டேய் நானே இப்போதான்டா வந்தேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, பார்க்கணும்ல. ஏன்டா இது சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? இப்போ பாரு, அந்த பிள்ளை பின்னாடியே தெரிவியாடா. அட ஏன்டா நீ வேற? நான் இப்படி தெரியுறேன்னு உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. சண்டையெல்லாம் சமாதானம் ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் ஆயிடுச்சுடா. சமாதானம் எப்படி பண்ணா? டேய் நான் சொன்னாலே கேட்டுருவாடா. அடைச்சை வாய மூடு, காலில் விழுந்திருப்ப. என்ன வெளியே தானே உனக்கு வீராப்பெல்லாம்.
சே, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. வரலேன்னு சொன்னாங்க, இந்த நிற்கிறாரு. என்ன? இல்லை, நீ வரமாட்டேன்னு சொன்னியா? நான் எப்படி சொன்னேன்? இல்லை, ஏதோ கால் வந்துச்சு கிளம்பி போயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னாவ. யார் சொன்னா? வேற யாரு? மாமா தான். லூசு, அதுக்கு இப்படியா? என்ன இப்படியா? இடி, இத்தனை பேர் இருக்காங்க பாரு, நீ பாட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற. ஆ, அது எப்படி? எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் மட்டும் பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கலாம், நாங்கள் பிடிச்சா தப்போ? நான் தப்புன்னு சொல்லலையே. அப்புறம் எப்படி? சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆளை விடு. சரி சொல்லு, எதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன? நான் காலையில எல்லாரோடையும் கிளம்பி வந்துட்டேம்மா, நீ வேற. அப்புறம் எதுக்கு மாமா என்கிட்ட போய் சொன்னாவ? அதை போய் நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? சரி, அதை நான் அவர்கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? அவசியம் சொல்லணுமா? சொல்லணும். நீ தானே செம்மையா இருக்க. நிஜமாவா? ஆமாடி, ஏண்டி நீ வேற சும்மா இருக்கவன இருக்க விட மாட்டேன். என்ன நீ கூட இந்த பிளாக் ஷர்ட்ல செம்மையா இருக்க தெரியுமா? சரி, இருந்துட்டு போறேன், கொஞ்சம் தள்ளி நில்லுமா. ஏமா? உங்க ஒப்பா மாவுளு தொள்ளி நில்லுடி, எல்லாரும் வந்திருக்காங்கடி, பார்த்தாங்கன்னா சட்னி தான். யார் உன்னையவா? உன்னைய மிக்சியில் போட்டு அரைப்பாங்களா இல்லை கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்களா? என்னடி கொழுப்பு கூடிருச்சுன்னு நினைக்கிற உனக்கு? என்ன? ஆமாம், உன் கூடலாம் சேர்ந்தா கொழுப்பு மட்டும் என்ன, திமிரும் கூடும், எல்லாம் கூடும். கூடும்டி கூடும், குறைக்கிற நேரம் குறைச்சிடலாம். இங்க பாரு, எங்க அம்மா வேற வந்திருக்காங்க, மரியாதையா தள்ளி நில்லு. உங்கள் அம்மா வந்து எனக்கு என்ன? இங்க பாரு, எங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி ஆடிடுவாங்க பார்த்துக்கோ. ஆடுதான் ஆடட்டும், பார்க்க நல்லா இருக்கும்ல. அது என்னன்னு தெரியலடி, நீ கொஞ்சம் மார்க்கமாக தான் தெரியுற. இன்னைக்கு வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்கிட்டு தான் போவேன். என்ன கொடுத்துறவா? வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீ கொடுக்குற மாதிரி தெரியல. நான் வேணா கொடுக்குறேன், நீ வேணா வாங்கிக்கோ. நீ என்னடி இப்படி மாறிட்ட? என்னன்னு தெரியல, நானே மாறிட்டேன். வார்த்தை எதுவும் பேசிட தோணல, வாழ்வே நீதானே. யாராவது ஒருத்தர் சீக்கிரம் கொடுத்து தொலைங்கடா. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க, போங்க. தொல்லுன்னு சொல்ற தள்ளு. டே அறிவு கட்ட முண்டம், இன்னமும் நீ ஃபோனை வைக்காம இருந்தா? 2 பேர் பேசிட்டு இருக்காங்களே, ஃபோனை கட் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? நீ தானே மாப்பிள்ள வரேன்னு சொல்லவே இல்லை, நீ சொன்னா தானே நான் ஃபோனை கட் பண்ண முடியும். பையன் நாயே வரேன். சரி மாப்பிள்ள, நீ பொறுக்கிட்டு பைய வா, ஒன்றும் அவசரம் இல்லை. அடநாதாரி போடாங்கிட்டு மூடிக்கிட்டு வைடா வரேன். சரி மாப்பிள்ள, நீ கண்டினியூ பண்ணு. பார்வையிலே எரிச்சிருவா போல. வேற வழி, மாட்டிக்கிட்டல, சமாளிச்சு தானே ஆகணும். என்ன என்ன தள்ளி விட்டுட்டு நீ எவகிட்ட பேசிட்டு இருக்க? அடக்கி இருக்கே, நான் யார்கிட்ட பேசினேன்? அதான் என்னை தள்ளி விட்டுட்டு பேசினல்ல, எனக்கு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதான் தெரிஞ்சிருச்சு சொல்றல. சரி, தெரிஞ்சா தெரியட்டும். இப்போ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எங்க போற? அவ வர சொல்லிட்டாளா? அது எப்படி எல்லா பொம்பளையும் ஒரே மனிதா இருப்பீங்களா, இல்ல நீ மட்டும்தான் அப்படி இருக்கியா? என்னன்னு எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டுது. புரியாதுடா, புரியாது. உனக்கு எப்படி புரியும்? எனக்கு புரியவே வேண்டாம். ஒரு 1 hour மட்டும் டைம் கொடு. மாமா இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். போடா போ. சரிடா, போயிட்டு வரேன்டா. எது? நீ தானடா போடான்னு, அதான்டா கிளம்பிட்டேன். எப்போ வருவான்? 1 hour. விக்ரம் வந்திருக்கான், அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். சீக்கிரமா வந்துருவல்ல? சரி நான் வரேன், உன் ஃபேஸை மாத்து. சரிடி, நின்றுட்டே இருந்தா மாமாக்கு ஒன்று விட்டு போகணும்னு தோணாது. போனது வந்துடுறேன், சரியா? சரி. என்னடா? நான் ஒண்ணுமே பண்ணலையடா. பின்ன இது என்ன? நான் ஏதோ தெரியாம மாட்டிடுச்சு போல. பார்த்து ரெடி, எதிரையாவது மாட்டி இழுத்து விட்டுற போது. நீ இருக்கல மாமா, எனக்கு என்ன? அதுவும் இல்லாமல் என் சேரீ உன் ஷர்ட் பட்டனில் தான் மாட்டியிருக்கு. அப்போ உன் ஷர்ட்டை என் சேரீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரி. காமெடி பண்ணாதடி. ஆனால் நீ போகும்போது பிடிச்சி இழுத்துருக்குன்னா அப்போ நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஏய், பிச்சு போடுவேன். போனது வந்துடுறேன், சரியா? சரி, ஓகே. சரி, நம்ம புடவை செக்ஷன் போகலாம். அடியாத்தி, இவன் என்ன பண்ணுறான்? நம்ம வேற தனியாக மாட்டிக்கிட்டோமே. இவர் வேற இப்போ தான் போகிறாரு. நல்லா மாட்டிக்கிட்ட. அப்போ எவ்வளோ திமிரா பேசுன. பக்கத்தில் ஆள் இருந்தா வாய் ஓர பேசியாடி. என்ன என்னமோ எடுக்கிறான். ஒருவேளை ஆசிட்டாக இருக்குமோ? ஏடி, உன் மூஞ்சியெல்லாம் ஆசிட் அடிக்காமலே பார்க்க முடியாதுடி. ஆசிட்லாம் அடித்தா சுத்தமாக பார்க்க முடியாது. போ.
அப்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சு கிளம்ப வேண்டியதுதான்.